Hi friends, welcome to Access Infotech YouTube channel. இன்னைக்கு நமக்கு HP லேப்டாப் ஒன் சர்வீஸ் வந்திருக்கு. அந்த போர்டுடைய பார்ட் நம்பர் வந்து LAG07JP. காம்பலோட போர்டு. கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் என்னன்னா போர்டு வந்து ஆன் ஆகுது பட் வந்து டிஸ்பிளே அவுட்புட் வரல. எக்ஸ்டர்னல் கேபிள் கனெக்ட் பண்ணோம் HDMI அப்படின்னா அதில் அவுட்புட் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கேப்ஸ் லாக் லைட்டும் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். அடாப்டர் பிளக்இன் பண்ணால் நமக்கு ஸ்டாண்ட் பை ஆம்ஸ் கரெக்டாக தான் எடுத்திருக்கு. பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் ரீடிங் இருக்குது. 754 மில்லியாம்ஸ் கரெக்டான ரீடிங் தான். ஆனால் நமக்கு இன்னும் டிஸ்பிளே அவுட்புட் வரல. சரி, ஓகே, டிஸ்பிளே அவுட்புட் வந்து வரதுக்கான அறிகுறி இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம வந்து டிஸ்பிளே இண்டிகேட்டர் இருக்கும்ல, அதை இன்சர்ட் பண்ணி பார்த்தோம். இன்சர்ட் பண்ணால் நமக்கு எல்இடி பிளிங்க் ஆக தெரியுது, ரெட் எல்இடி. அப்படின்னா டிஸ்பிளே அவுட்புட் ப்ராசஸர் கொடுத்துருச்சுன்னு அர்த்தம். டிஸ்பிளே அவுட்புட்டை வந்து ப்ராசஸர் கொடுத்துட்டனால கண்டிப்பாக டிஸ்பிளே செக்ஷனில் இடிபி செக்ஷனில் தான் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் அது என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுவோம். டிஸ்பிளே கனெக்டர் வந்து பேக் சைடில் தான் இருந்துச்சு போர்டில். ஸோ போர்டை திருப்பி வச்சு இப்போது டிஸ்பிளே கனெக்டர் எங்கே இருக்குல்ல அது அரவுண்டில் தான் நமக்கு வந்து அந்த செக்ஷனுடைய காம்பனன்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. திரும்ப போர்டை ஒரு தடவை நம்ம ஆன் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் ஸ்டாண்ட் பை ஓகே. போர்டை திரும்ப ஒரு பவர் ஆன் பண்ணிடலாம். பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அதே மாதிரி ரீடிங் வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு எடுத்துக்கிச்சு. டிஸ்பிளே வர்றது கொஞ்சம் டிலே ஆகும். டிஸ்பிளே வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து அந்த கேபிளை செக் பண்ண முடியும். ஆனால் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து டிஸ்பிளே எல்இடி அவுட்புட் வரும். அதை வரை வெயிட் பண்ணி பார்ப்போம். பிளிங்க் ஆயிடுச்சு பாருங்கள், ரெட் எல்இடி. ஸோ டிஸ்பிளே அவுட்புட் வந்துருச்சு. இந்த போர்டில் வந்து நமக்கு ஸ்கிமேட்டிக் போர்டு ரெண்டுமே இருக்குது. ஸோ அது நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு சில லேட்டஸ்ட் போர்டில் வந்து நமக்கு வந்து மார்க்கிங் கொடுக்காமல் இருப்பாங்க. அப்போ போர்டு இருந்தால் தான் பண்ண முடியும். அப்படி மார்க்கிங் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஸ்கிமேட்டிக் வச்சு பார்க்க முடியும் ஓரளவு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே கேபிள் கனெக்டர் இருக்குல்ல, அதில் வந்து என்னென்ன வோல்டேஜ் வந்திருக்கு, என்னென்ன வரலை, எது மிஸ் ஆகுது அப்படிங்கிறத ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் அந்த சைடு இருக்குது, அதனால் ப்ராப்பராக தெரில. நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன் அந்த சைடு. அப்போ தான் உங்களுக்கு கேமரா வியூவில் வரும். உங்களுக்கு ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி விடிடி வந்து ப்ராப்பராக வரலை. ஸோ டிஸ்பிளேக்கான சப்ளை வந்து ப்ராப்பராக வரல. அதனால் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து அப் ஆக மாட்டேங்குது. அது எதனால் வரல அப்படிங்கிறது தெரியலை. நம்ம வந்து இதை ட்ரேஸ் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். நமக்கு ஸ்கிமேட்டிக் போர்டு இருக்கனால ஈஸியாக ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம் எந்த செக்ஷனில் வந்து ஸ்டக்கப் ஆகி நிற்கிது அப்படிங்கிறத. ஸ்கிமேட்டிக் படி இது வந்து எல்சிடி விடிடி சப்ளைக்கு வந்து ஒரு கண்ட்ரோலர் ஐசி போட்டிருக்காங்க. போர்டு வியூவில் பார்த்தப்போ அது வந்து இந்த போர்டுக்கு பேக் சைடில் இருக்குது. ஸோ திரும்ப நம்ம வந்து இந்த போர்டை வந்து திருப்பணும். ஸோ ப்ளக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிடலாம். எல்லா கனெக்டரையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம போர்டை திருப்பி அந்த காம்பனண்ட் எங்கே இருக்குது, அந்த கண்ட்ரோலர் எங்கே இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு இன்புட் வருதா அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக ட்ரேஸ் அவுட் பண்ணால் தான் நமக்கு வந்து எந்த இடத்துல ஸ்டக்கப் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். பவர் இன்புட் செக்ஷனில் ஃபஸ்ட் மாஸ்ஃபெட், செகண்ட் மாஸ்ஃபெட் அந்த ரேஞ்சில் இல்லை ஸ்டாண்ட் பை செக்ஷனில் ப்ராப்ளம்னா நம்ம வந்து ஓரளவு ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம். இன்டெப்த்தாக நமக்கு வந்து டிஸ்பிளே செக்ஷன் அதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நமக்கு போர்டு இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த ஐசி நம்பர் என்னங்கிறத நம்ம வந்து ஸ்கிமேட்டிக்கில் எடுத்தாச்சு. இதுதான் அந்த ஐசி. அந்த ஐசியோடைய இன்புட் ப்ளஸ் எனேபிள் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கணும். போர்டு வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 8 leg ஐசி இருக்குது பார்த்துங்க. அதான் நமக்கு வந்து இந்த கண்ட்ரோலர் ஐசி. நமக்கு ஒரு நிமிஷம் அந்த மல்டிமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை எனேபிள் பாருங்கள், 1.8 வோல்ட் எனேபிள் வந்து அந்த ஐசிக்கு வந்துருச்சு. ஆனால் அவுட்புட் சைட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து என்ன வரணுமோ அது ஆக்சுவலாக வரலை. 3.3 வோல்ட் வரணும். ஆனால் நமக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா 0.9 வோல்ட் அந்த மாதிரி வருது. இது ரொம்ப அப்நார்மல். எதனால வரல அப்படின்னு தெரியல. இன்புட் சைட் பாருங்கள் 3.3 இருக்குது, அவுட்புட் வரல நமக்கு. ஸோ நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்ணலாம் டைரெக்டாக ஐசி தான்னு. கண்ட்ரோலர் ஐசிக்கு தேவையான எல்லா இன்புட் வந்ததுக்கப்புறம் அது அவுட்புட் தரலன்னா கண்டிப்பாக அது வந்து ஐசி தான் டிஃபெக்ட் இருக்கும். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. நம்ம ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ண போகும்போது எப்போதுமே போர்டில் வந்து பல்ஜ் ஆகிடாத அளவுக்கு, வேறு எந்த காம்பனண்ட்டும் டிஸ்டர்ப் பண்ணிடாத அளவுக்கு பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணணும். சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வேறு எதாவது டிஸ்டர்ப் பண்ணிடும். ஐசி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ என்கிட்ட ஸ்டாக்கில் இருக்க அதே ஐசியை எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஐசிஸ் எப்போதுமே ஸ்டாக் வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் நம்மளுடைய ஒர்க்கை ஈஸியாக சீக்கிரம் முடிக்க முடியும். இல்லை ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் நம்ம பிரிச்சுட்டு ஐசிக்காக நம்ம ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப டிலே ஆக்கிரும். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறப்ப கஷ்டம். என்கிட்ட மோஸ்ட்லி எல்லா ஐசியுமே ஸ்டாக் இருக்கும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, எல்லா பாக்ஸுமே ஐசிஸ் இருக்குது.
ஐசியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து அவுட்புட் ப்ராப்பராக வந்துச்சு அப்படின்னா ஐசி தான் ஃபால்ட். ஆனால் இப்போவே தெரியுது ஆல்மோஸ்ட் ஐசி தான் ஃபால்ட். சரி, ஓகே, அந்த ஐசியை நம்ம ப்ராப்பராக ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எடுக்கும்போது என்ன கண்டிஷன் சொன்னோம் அதே தான் வைக்க போகும்போதும் டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பொசிஷனிங்கும் ரொம்ப முக்கியமானது. ஐசியை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து போர்டை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுவோம். எக்ஸஸ் ஃப்ளெக்ஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ளெக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா போர்டு கொஞ்சம் எல்லோஷாக ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். நம்ம வேலை பார்த்து அடையாளம் தெரியாத அளவுக்கு போர்டை க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து வேறு ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அது ஒயிட் கிளாத் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரெஷ்ஷான கண்டிஷன் வந்துச்சு போர்டு. சரி, ஓகே, அடாப்டர் ப்ளக்இன் பண்ணலாம். ப்ளக்இன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து டிஸ்பிளே அவுட்புட் வருதாங்கிற செக் பண்ணலாம். ப்ளக்இன் பண்ணி ஆன் பண்ணியாச்சு போர்டு வந்து ப்ராப்பராக 750 mA பழைய மாதிரி எடுத்துச்சு. நமக்கு வந்து டிஸ்பிளே அவுட்புட் வருதா அப்படின்னு பார்க்கறதுக்கு எல்இடி டிஸ்பிளே வந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஐசி தாண்டி 3.3 வோல்ட் வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து ஐசி வந்து ஃபால்ட்னால மாற்றியாச்சு. மாற்றினால நமக்கு வந்து 3.3 வோல்ட் வந்துருச்சு. இப்போ டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணி டிஸ்பிளேயில் அவுட்புட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். நமக்கு வந்து மிஸ் ஆன அந்த எல்சிடி விடிடி இப்போ கிடச்சிருச்சு. டிஸ்பிளே கேபிளை வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டிஸ்பிளே கேபிள் ஃபிக்ஸ் பண்ண போகும்போது எப்போதுமே நம்ம வந்து பவர் சப்ளை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தான் பண்ணணும். அதனால் நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போர்டை பவர் அப் பண்ணலாம். பவர் அப் பண்ணி டிஸ்பிளே அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன டயக்னோஸ் பண்ணோமோ அது கரெக்ட். சரி, ஓகே, அடாப்டர் ப்ளக்இன் பண்ணியாச்சு. ஸ்டாண்ட் பை ஓகே, பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து டிஸ்பிளே மட்டும் வெயிட்டிங். ஜஸ்ட் அ மினிட், ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே கண்டிப்பாக வந்துடும். ஓகே, எல்இடி கட் ஆகுது, டிஸ்பிளே அட் சேம் டைம் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ டிஸ்பிளே ஃபால்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கஸ்டமர்கிட்ட சொல்லி டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ண சொல்லணும். பட் வந்து டிஸ்பிளே அவுட்புட் அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் கிளியர் ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சிப் லெவல் சர்வீஸ் வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.